ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வ. கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ என் மனதை கேட்டார். கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ என் மனதை கேட்டார். கடவுளிடம் பொன்னை கொடுத்தேன், அவரோ என்னை கேட்டார். கடவுளிடம் உள்ளதை கொடுத்தேன், என் உள்ளத்தை கேட்டார். கடவுளிடம் தன்னையே கொடுத்தேன், அவர் என்னையே தந்தார். ஆக அன்புக்குரியவர்களே, ஏழை கைம்பெண் தன்னையே கடவுளுக்கு கொடுக்கிறார், கடவுள் அவரையே தருகிறார். அருமையான ஒரு பகுதி, நாள் எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி. ஏழை கைம்பெண்ணுடைய அற்புதமான இந்த காணிக்கை, இதிலிருந்து நம்ம அழகான ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கை பாடங்களை நம்ம ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ளலாம். ஏழை கைம்பெண்ணுடைய இந்த அற்புதமான இந்த பகுதி. ஆக எல்லாரும் காணிக்கை போடுகிறார்கள், செல்வர்கள், பிறகு கைம்பெண். மார்க்கு நற்செய்தி கைம்பெண் என்று சொல்வார், லூக்கா நற்செய்தி ஏழை கைம்பெண் என்று கூடுதலான தகவலையும் தருகிறார். லூக்கா எப்போதும் ஸ்டாண்ட்ஸ் வித் த புவர், ஏழைகள் பால் நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர் லூக்கா. ஏழை கைம்பெண் தன்னுடைய அந்த பெண்ணினுடைய நிலையும் சேர்த்து சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் பார்க்கிறார், பல பேர் வராங்க கோயிலுக்கு, பல பேர் காணிக்கை போடுறாங்க. ஆனால் பர்டிகுலர்லி இந்த பெண் மேல் ஒரு அழகான ஒரு பாராட்டுதலை வைக்கிற என்றால் அங்கே என்னவோ நடக்கிறது என்று அர்த்தம் இல்லையா? எவ்வளோ பேர் கோயிலுக்கு வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க. ஜெருசலேம் தேவாலயம் என்பது ஏறக்குறைய பல அடுக்குகள் கொண்டது. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மக்கள் இருப்பாங்க. ஒரு பகுதியில் புறவினத்தார், அவங்க அங்கே தான் இருக்கணும். ஒரு சில பகுதியில் பரிசேயர்கள் சதிசர்கள் இங்கே தான் இருப்பாங்க. பெண்களுக்கு என்று கடைசி பகுதி இருக்கும், அவங்க அங்கே தான் இருப்பாங்க. இப்படியாக எருசலேம் தேவாலயம் பல அடுக்குகளாக கொண்டது. இயேசு எல்லாவற்றையும் பார்க்கிறார். பல பேர் வந்தாலும், பல பேர் கோவிலுக்கு வந்தாலும், ஆனால் இந்த ஏழை கைம்பெண் மேல் ஆண்டவருடைய அந்த கவனம், ஈர்ப்பு, பாராட்டு, அதுவும் இயேசு ஆண்டவர் கடவுளே பாராட்டுகிறார் என்றால் அப்படி என்னதான் நடந்தது? அந்த பாராட்டுதலை பெறதான் நீங்களும் நானும் கோவிலுக்கு வருகின்றோம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நகர்வுகள் கடவுளிடமிருந்து அருளும் ஆசிரும் ஆற்றலும் பாராட்டுதலும் ஆண்டவருடைய அந்த கைவண்ணம் நம்மோடு இருக்கதான் நம்ம எல்லோரும் ஆண்டவரை தேடுவதும் நாடுவதும் அந்த இறைவனே கதி என்று நாம் வாழ்வதும். அதில் இந்த ஏழை கைம்பெண் அற்புதமாக நமக்கு முன் உதாரணமாக மாறுகிறார் என்றால் அந்த ஏழை கைம்பெண்ணுடைய அந்த அழகான சூட்சுமம் என்னதான் நடந்தது என்பதுதான் அற்புதமான பகுதி. அதாவது இந்த ஏழை கைம்பெண் ஒரு 3 விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது பற்றாக்குறை இருந்தும் பிழைப்புக்காக வைத்திருந்த அத்தனையும், பிறகு எல்லாவற்றையும் போட்டு விட்டார். அவ்வளவு அழகாக 3 அந்த சொல்லாடல்கள், வாக்கியங்கள் ஏழை கைம்பெண்ணை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இதை எப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள். ஒன்று, இறைவன் பார்த்து கொள்வார். இந்த ஏழை கைம்பெண் 2 காசுகள் என்பது தன் பிழைப்பால் அண்ட் மேபி 1 நாள் கூலி, 2 நாள் கூலி இருக்கலாம். அடுத்த நாள் அவங்கக்கிட்ட காசு இல்லை. அப்படி என்னன்னா அந்த காசையும் கொடுக்கிறாள். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து கொள்வார். நாளை தானே கடவுள் பார்த்து கொள்வார், நாளைக்கு என்ன அவர் பார்த்து கொள்வார் என்ற அபாரமான நம்பிக்கை. என்ன ஒரு பெரிய நம்பிக்கை! கடவுள் பார்த்து கொள்வார் ஒன்று. இரண்டாவது, நான் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். ஆக 3, தங்கிட்ட இருக்கிற த பெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க. த பெஸ்ட், வாட் இஸ் பெஸ்ட் ஷீ கிவ்ஸ், தட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? கடவுள் பார்த்து கொள்வார், தான் இறைவனுக்கு சொந்தம். பிறகு தன்னிடம் இருந்த சிறந்தவற்றை, வாட் இஸ் பெஸ்ட் இன் ஹர் ஷி கிவ்ஸ் டு த காட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்மக்கிட்ட இருக்கிற த பெஸ்ட், அது நம்முடைய உழைப்பாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சேவைகளாக இருக்கலாம். யூ மஸ்ட் கிவ் த பெஸ்ட். ஆக அந்த 2 காசுகள் அன்றைய நாளுடைய பிழைப்பு. நாளைக்கு காசு இல்லை, பரவாயில்ல, நாளைக்கு என்ன பண்ணுறது தெரியல, இருந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற அற்புதமான அபாரமான அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அந்த பெண்ணுக்கு மாற்றுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கை கூட பாருங்கள், இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நாம் இங்கு வருவதும் அடுத்த வேலைக்கு நாம் செல்வதும். நாம் எல்லாம் யார்? கடவுளுக்கு சொந்தம். அவருக்கு தெரியும் அவர் நமக்கு என்ன தருவார், என்ன செய்வார். பிறகு நம்மிடம் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை, இந்த 2 காசுகள் என்பதை மாதாவுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். 2 காசுகள், மாதா கிட்டையும் விலை மதிக்க பெற முடியாத 2 காசுகள் இருந்தன. 2 காயின். ஒன்று அந்த அம்மாவுடைய வெர்ஜினிட்டி, இரண்டாவது த மதர்ஹுட் இல்லையா, கன்னிமையும் தாய்மை. ஒரு பெண்ணுக்குரிய மகத்துவம் அதுதான். ஒரு பெண்ணுடைய மகத்துவம், ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் ஆடம்பரமா அல்லது அலங்காரமா அல்லது மிகப்பெரிய நகைகள், அது அல்ல. ஒரு பெண் என்றால் ஒரு மிகப்பெரிய மகத்துவம் என்ன?
பெண்மையும் தாய்மையும். ஆக மாதா கிட்ட இருந்த 2 விலை மதிக்க முடியாத அந்த 2 காசை, அந்த 2 பொக்கிஷத்தை கடவுள் கேட்கிறார். தன்னுடைய கன்னிமையும் கொடுக்கிறார், தன்னுடைய தாய்மையும் கொடுக்கிறார். அதனால் கடவுள் அவரால் உயர்த்தப்படுகிறார். பார்த்தீங்களா, தன்னையே முழுமையாக அம்மா கையளிக்கிறாங்க. இவன் இந்த 2 ஏழை கைம்பெண் தன்னை முழுமையாக கையளிப்பதாக தற்கையல், த செல்ஃப் சரண்டர் டுவர்ட்ஸ் ஜீசஸ் டு காட். ஆக இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நாள்தோறும் நகர்வுகளும் அதோடு இணைத்து நாம் இறைவனுக்கு சொந்தம் என்ற மனநிலையிலும் நம்ம கிட்ட இருக்கிற த பெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக, மக்களாக. இன்னைக்கு கூட பாருங்கள், புனிதர்கள் இல்லையா, ஆண்ட்ரூ டிங், இவங்கெல்லாம் வியட்நாம் 1820ஆம் ஆண்டிலிருந்து 1862ஆம் காலம் வியட்நாமில் மிகப்பெரிய வேத கலாபணி நடக்கிறது. இந்த வேதத்திற்காக 116 பேர் ஒரே ஆண்டில் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த 116 பேரையும் 1982ஆம் ஆண்டு திருச்சபை புனிதர்களாக உயர்த்துகிறார். தே கிவன் த பெஸ்ட். அவங்க தே கிவன் த பெஸ்ட். அவங்க கிட்ட இருக்கிற தன் உயிரையும் கடவுளுக்காக கொடுக்க கடவுள் அவர்களை அப்படியே உயர்த்துகிறார். ஆக நம்மவும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற சிறந்தவற்றை கடவுளுக்கு கொடுத்து கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நம்ம எல்லோரும் கடவுளுக்கு சொந்தம் என்ற அற்புதமான அந்த தந்திர மந்திர சொல்லின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.